ஸோ என்னுடைய அனுபவத்துல தைராய்டு நோய்க்கும் ஈரல் நோய்க்கும் நிறைய தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கூட அதை ஒத்துக்கிறத பார்க்குறேன். 4 ஃபேக்டர்ஸ் இதுல சப் கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1, உங்க தைராய்டு 2 சுரப்புகளை சுரக்கும். T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான அமிலங்களை சுரக்குது. இதுல T4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80% சுரக்கக்கூடியது. ஆனால் இந்த T4 உடம்பால் நேரடியாக உபயோகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு என்சைம், ஒரு ஹார்மோன். T3 தான் நேரடியா உடம்பால உறிஞ்சிக்க முடியும். அப்ப T3 அப்படிங்கிறது 20% தான் நம்ம உடம்பு சுரக்கும், 80% T4ல தான் இருக்கும். அப்ப 80% இருக்கக்கூடிய T4 T3 எப்படி மாறும்? அது ஈரல் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ உடம்புல T4 80% சுரக்குது, ஆனா உடம்பால உறிஞ்சிக்க முடியாது. T3 20% தான் சுரக்குது, உடம்புக்கு அது நேரடியா உறிஞ்சிக்கொள்ளக்கூடியது. அப்ப இயற்கை பாருங்க அவ்வளவு அழகாக T4 சுரக்கக்கூடிய 80% இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை ஈரல், B12, அயன் மற்றும் ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் இந்த 4 மூலக்கூறுகளை கொண்டு மாற்றம் அடைய செய்து T3 மாத்துறத பார்க்கணும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராப்ளம் எது சார்ந்தது? தைராய்டு சார்ந்ததா, ஈரல் சார்ந்ததா?